அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான சில பூஜை அறை குறிப்புகள். நம்ம எல்லார் வீட்லேயும் பூஜை அறை அப்படிங்கிறது மிக அத்தியாவசியமானது. சில பேர் வீட்டில் தனியாக ஒரு ரூமாக இருக்கும், இன்னும் சில பேர் வீட்டில் சமையலறையோடு அதை வச்சுருப்பாங்க. இடம் பற்றாக்குறை அப்படிங்கிறதால சமையலறையிலே ஒரு சின்னதாக டோர் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா பூஜை அறைக்குமே அந்த கதவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும் அந்த டோரை திறந்து வைக்கணும். மற்ற நேரங்களில் அந்த ரூமாக இருந்தாலும் சரி அல்லது ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு 0 வாட்ஸ் பல்பு மட்டும் நம்ம போட்டுட்டு, அதாவது வெளிச்சம் ஏதாவது ஒரு வகையில் வரணும். அதில் நம்ம டோர் போட்டோ அல்லது நம்ம ஸ்க்ரீன் மாதிரி நிறைய பேர் துணி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பூஜை அறையில் நிறைய பொருள்களை வச்சுருப்போம். நம்ம சில பேர் அவங்க பரம்பரையாக அவங்க பயன்படுத்திய சில பொருட்களை காலம் காலமாக பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வாங்க. நம்ம எத்தனை பொருட்கள் வச்சுருந்தாலும் இந்த 3 வெள்ளை நிற பொருட்கள் நம்ம ஒவ்வொருத்தரோட பூஜை அறையிலையும் இருக்கணும். ஏன்னா வெள்ளை நிறம், வெண்மை, பிரகாசம் அப்படின்னாலே அது சுக்கிர பகவானை தான் குறிக்கும். நவகிரகங்கள் 9, அவற்றை நாம் சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். சுப கிரகங்கள்ல முதன்மையான கிரகம் குரு, அதன் பிறகு வருவது சுக்கிரன். சுகபோக வாழ்க்கையை அள்ளித்தரக்கூடியவர், வசதி வாய்ப்பு, வண்டி வாகனம், பெயர் புகழ் அந்தஸ்து, நல்ல ஒரு காதல் திருமண வாழ்க்கை, இவற்றையெல்லாம் அள்ளித்தரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுக்கு உரிய வெள்ளை நிற பொருட்களை, அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சில பொருட்கள் நம்ம பூஜை அறையில் வச்சிருக்கும் பொழுது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு சேரும். இந்த பொருட்களை நம்ம வெறுமனே வச்சிருந்தா மட்டும் போதாதுங்க. அந்த பொருட்களை முறையாக பராமரிக்கும் பொழுது தான் அதனுடைய பலன்கள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். அப்படி நாம் பூஜை அறையில் வைக்க வேண்டிய வெள்ளை நிற 3 முக்கியமான பொருட்கள் என்ன, அதனை நாம் எவ்வாறு பராமரிக்கணும், தெரியாமல் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் மூலம் நமக்கு வரவேண்டிய நல்லவைகள் குறைந்து அதற்கு எதிர்மாறான விளைவை தரக்கூடிய சில பலன்களும் நமக்கு சேருங்க. ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் அதில் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல் முக்கியமான பொருள் நம்ம பார்க்கக்கூடியது சங்குங்க. சங்குல பல வகைகள் இருக்குது. அதில் நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய சங்கு வலம்புரி சங்கு அல்லது இடம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலம்புரி சங்கு அப்படிங்கிறது ஒரிஜினல் வலம்புரி சங்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. அப்படி கிடைச்சிதுன்னா நீங்கள் அதை தாராளமாக உங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜைக்கு பயன்படுத்தலாம். இடம்புரி சங்கும் நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாம். இந்த சங்கு பூஜைக்கு பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் செய்வதற்கு அந்த அபிஷேக பொருட்களை அதில் வச்சு அபிஷேகம் செய்வது, இதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். இந்த சங்கு யார் வீட்டில் இருக்கின்றதோ அந்த வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம், நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். செல்வ செழிப்பு எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். இந்த சங்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது எக்காரணம் கொண்டும் வெறும் தரையில் நம்ம வைக்கக்கூடாது. ஒரு வாழை இலையோ தட்டோ அதற்கு மேலே நெல்லோ பச்சரிசியோ பரப்பி சில்லற நாணயங்கள்லாம் வைத்து அந்த சங்கை நம்ம தண்ணீரில் சுத்தம் செய்து அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் தண்ணீரோ அல்லது பாலோ நம்ம அதில் விட்டு தான் வைக்கணும். தினம்தோறும் அந்த தண்ணீரை எடுத்து நம்ம மாற்றணும். அந்த தண்ணீரை நம்ம வீடு முழுக்க தெளிச்சுட்டு மறுநாள் புதிய தண்ணீர் அதில் வைக்கணும். தண்ணீரோடு சேர்த்து நம்ம பச்சை கற்பூரம் வைக்கலாம், ஏலக்காய் வைக்கலாம், வில்வ இலைகள் அல்லது துளசி இலைகள், சில்லற நாணயங்கள் போட்டு வைக்கலாம், அல்லது நம்ம வெள்ளி அல்லது தங்க நாணயங்களும் அதில் போட்டு வைக்கலாம். நிறைய பேர் நாங்கள் தங்களுடைய நிலைவாசலில் வீடு கட்டும்பொழுது நிலைவாசலுக்கு அடியிலே சங்கெல்லாம் இப்போ புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் அவங்க வீட்டில் நிரம்பி வழியணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னும் வீட்டில் அமைதி வரணும் அப்படிங்கிறதுக்காக சங்கு தீபம் அதை கூட ஏற்றுறாங்க. அந்த சங்கு எழுப்பக்கூடிய ஒளியே ஒரு மங்களத்தின் அடையாளமாக தான் கருதப்படுது. ஸோ இந்த சங்கு நம்ம அனைவர் வீட்டிலும் இருக்கணும். உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் தாங்க மோத்தி சங்கு அல்லது முத்து சங்கு. இது ஒரு கூம்பு வடிவத்தில் இருக்கும். இதனுடைய நுனி பகுதியில் சௌபாகிய லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஐதீகம். அதனால்
இந்த சங்கையும் நம்ம வந்து ஒரு சின்ன பித்தளை தட்டிலையோ அல்லது ஒரு வாழை இலையிலையோ வெற்றிலையிலையோ, நீங்கள் வாழை இலை வெற்றிலையெல்லாம் வச்சிங்கன்னா தினம்தோறும் அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அதற்கு பதில் நீங்கள் வெள்ளித்தட்டோ பித்தளை தட்டோ செம்பு தட்டோ வைத்து அதில் நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி போட்டு இந்த கூம்பு வடிவ முத்து சங்கை அதில் வைத்து அதனுடைய மேல் பகுதி கூர்மையான பகுதி இருக்குது இல்லையா, அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சங்கு வந்து நம்ம அந்த வலம்புரி இடம்புரி சங்கு மாதிரி நம்ம ஊத முடியாது. ஆனாலும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் பூஜை புனஸ்காரங்களில். விஷ்ணு பகவானோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் ஒன்று சேர்ந்து நமக்கு தரக்கூடியது. வட இந்தியர்கள் நிறைய பேர் அவங்களுடைய வீடுகளிலும் சரி, தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்களிலும் சரி, அந்த சாமி படத்துக்கிட்ட இந்த மோதி சங்கு வந்து முக்கியமாக வச்சிருப்பாங்க. அவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்கும் தொழிலில் அவர்கள் அடையக்கூடிய லாபத்திற்கும் இந்த ஒரு பொருள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இது செல்வ செழிப்பு, நேர்மறை ஆற்றல், வாஸ்து தோஷங்களை எல்லாம் இது சுத்தமாக நீக்கிடும். இது இருக்கக்கூடிய இடத்தில் அமைதியும் லக்ஷ்மி கடாட்சமும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து நம்ம எப்படி சுத்தம் பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நம்ம தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் வைத்து லக்ஷ்மி தாயார் படத்திற்கு அருகிலோ அல்லது பெருமாள் படத்திற்கு அருகிலோ இதை வைத்தாலே போதுமானது. நீங்கள் இதற்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம், மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம், அல்லது 108 காசுகளாலையும் நீங்கள் தாராளமாக அர்ச்சனை செய்யலாங்க. இது வந்து நான் ஆன்லைனில் இந்த பொருள்லாம் கிடைக்கும், நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வாங்கி உங்கள் பூஜை அறையில் ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாளாக பார்த்து வைத்து உங்களுடைய வழிபாடுகளை தாராளமாக ஆரம்பிக்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் இந்த கோமதி சக்கரம் தாங்க. இந்த கோமதி சக்கரம் ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இதை வந்து ராஜகோமதி சக்கரம், மகாராஜ கோமதி சக்கரம் அப்படின்னு நிறைய பெயர்களில் அழைப்பாங்க. இதில் வந்து பாலிஷ் பண்ண கோமதி சக்கரமும் இருக்குது, அல்லது அப்படியே நம்ம கடல்லேருந்து எடுத்த உடனே அது எப்படி இருக்கும், மேலே வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஷேடில் இருக்கும். ஸோ அதை மாதிரியான கோமதி சக்கரமும் இருக்குது. இது மார்க்கெட்டில் நிறைய இடங்களில் வந்து கிடைக்குது, ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் இது கிடைக்குது. இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிறது கோமதி நதிக்கரையிலேருந்து எடுக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் ஏன் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, இது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ஒத்து இருக்கக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய இந்த சுழி நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ டிவியில் ஆண்டனா எப்படி இருக்குது, வெளியில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை எல்லாம் கிரகித்து கொண்டு அது வந்து நம்ம ஸ்க்ரீனில் படமாக பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதே போலவே இறை சக்தியை நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு புள்ளியாக இது வேலை செய்யும். இதை வந்து டாலர் செயினாக போட்டுக்கிறாங்க நிறைய பேர், மோதிரமாக போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் அப்படிலாம் கூட இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கோமதி சக்கரத்தை நம்ம பூஜை அறையில் வைக்கும்பொழுது எப்போதுமே அந்த சுழி மேல் நோக்கி ஆகாயத்தை நோக்கி தான் இருக்கணும். இதவையும் வந்து நம்ம ஒரு தட்டில் வச்சு தான் வைக்கணும். ஒரு துணி போட்டு, அதுவும் சிவப்பு நிற துணி போட்டு வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இந்த சுழியை மறைக்கிற மாதிரி மஞ்சள் குங்குமமோ அல்லது மலர்களோ வைக்கக்கூடாது. சுழியை வந்து நம்ம ஓப்பனாக, அதாவது எந்த வித தொந்தரவும் இல்லாமல் அது அப்படியே பார்த்த உடனே நல்லா கிளியராக தெரியணும். அது மேலே வந்து சில பொருள்களை வைப்பது அதெல்லாம் கூடவே கூடாது. ஸோ இந்த பொருளும் நம்ம பூஜை அறையில் அவசியம் நீங்கள் சின்ன கோமதி சக்கரமாக இருக்கும் பட்சத்தில் 3, 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைக்கலாம். அல்லது பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு கோமதி சக்கரமும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ இந்த வெள்ளை நிற பொருட்கள் 3ம் நம்ம ஒவ்வொருத்தங்க பூஜை அறையிலையும் இருக்கணுங்க. இப்போ இந்த 3 பொருள்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பொருள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் 3 பொருளுமே இருக்குது. அதை சரியான முறையில் நான் பராமரிச்சுக்கிட்டும் வரேன். ஸோ நீங்கள் வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, அதை வாரம் சரியான முறையில் சுத்தப்படுத்தி அதற்கான ஒரு சின்ன பூஜை அப்படின்னா என்ன, ஒரு குங்கும அர்ச்சனையோ அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்வதோ ரொம்ப நல்லதுங்க. இது நமக்கு வேண்டிய அனைத்தையுமே அள்ளித்தரும், நம்மை பாதுகாக்கும் ஒரு அரணாகவும் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.